ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு குழந்தைகள் நலத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். மேக்ஸிமம் நீங்கள் 42 வயது வரை இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 42 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19 ஜனவரி 2024. முழுசாக உங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பெற எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர், கல்யாண பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதாவது date/month/yearனு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ரிலீஜியன் மற்றும் உங்களுடைய கேஸ்ட், உங்களுடைய எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா, ஆகாதவரா, டிவோர்ஸா, விடோவா, செப்பரேட்டடா என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இந்த இது ஃபுல்லாகவே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பருக்கு ரீச் பண்ண முடியல, இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள். சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டாக இருக்கணும். மேபி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா இங்கே 2ன்னு போட்டு அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர் அதை போட்டு முடிச்சுட்டு கீழே டேட் மற்றும் பிளேஸ், இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பெயர் மற்றும் என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அதுக்கான டேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஈஸியாகவே நீங்கள் எல்லாம் என்னென்னங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்காங்க. ஸோ இது எங்கேருந்து எந்த இதுலேருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு, அதாவது குழந்தைகள் நலத்துறைக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா 15 நாள் தான் உங்களுக்கு டைம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். மினிமம் 12th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
கூடவே நீங்கள் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டைப் ரைட்டிங் தமிழில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 42. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஓசி கேட்டகரி, பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 42 வயது. உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து எப்போ வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜனவரிலேருந்து 19 ஜனவரிக்கு முழுசாக 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் 19/1/2024 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி சப்மிட் பண்ணிக்கணும். அவங்க என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்தது, அது கூட நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலியமாவோ நேர்லையோ கொரியர் மூலியமாவோ சென்ட் பண்ணிக்கலாம். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதுதான்: டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் பில்டிங் 2, கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ஸ்டர், தேனி 625531. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேர்லையோ எப்படி வேணாலும் சரி நீங்கள் போய் சப்மிட் பண்ணிக்கலாம். அவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.